10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.16 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 3x சர்வசமம் 1 மட்டு 15 என்ற சமன்பாடிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன என காட்டுக. அதாவது ஒரு சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு எத்தனை முழு எண் தீர்வு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா? இதுக்கு நம்ம மட்டு ஒருங்கிசைவை பயன்படுத்தணும். சரியாப்பா? தீர்வு மட்டு ஒருங்கிசைவு a சர்வசமம் b மட்டு n இம்ப்ளைஸ் a மைனஸ் b ஆனது என்னால் வகுபடும். சரியா? இங்கே பாருங்கள், a சர்வசமம் b மட்டு எண்ணில் b ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் பின்னு மாறிடும். சரியா? a மைனஸ் பின்னு மாறிடும். a மைனஸ் பி என்னால் வகுப்படும். சரியாப்பா? இங்கே கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கணும். 3x சர்வசமம் 1 மட்டு 15. இப்போ இந்த 1 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் 1ன்னு மாறிடும். 3x மைனஸ் 1 சர்வசமம் மட்டு 15. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? 3x மைனஸ் 1 15ஆல் வகுப்படும்னு அர்த்தம். தேர்ஃபோர் 3x மைனஸ் 1 என்பது 15ஆல் வகுப்படும். இதை எப்படி எழுதலாம்? 3x மைனஸ் 1 பை 15. இப்போ இதை வகுத்தோன்னா ஒரு ஈவு வரும்ல, அதுக்கு கேன்னு போட்டுக்கலாம். சரியா? 3x மைனஸ் 1 பை 15 சீக்குவல் டு கே. சரியா? இப்போது வகுத்தலில் இருக்க 15 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறிடும். 3x மைனஸ் 1 சீக்குவல் டு 15k. இந்த சைடு இருக்கிற மைனஸ் 1 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் 1ன்னு மாறிடும். சரியாப்பா? இப்போ 3x ஈக்குவல் டு 15k ப்ளஸ் 1. இப்போ நமக்கு x மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். பெருக்கல்ல இருக்கிற 3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா வகுத்தலில் மாறிடும். x ஈக்குவல் டு 15k ப்ளஸ் 1 பை 3. சரியா? இப்போது கீழே 3ன்னு இருக்கா, இந்த 3 மேலே இருக்கிற 2 உறுப்புகளுக்கும் போதும். அப்போ தனித்தனியாக பிரித்து எழுதலாமா? 15k பை 3 ப்ளஸ் 1 பை 3. இப்போ 15k பை 3 அடித்து கொடுக்கலாம். 1 3 3 5 3 15. 5k ப்ளஸ் 1 பை 3 அப்படின்னு கிடைக்கிது. சரியாப்பா? இப்போ கேக்கு மதிப்புகளை கொடுக்கலாம். சரியா? 1 2 3ன்னு மதிப்புகளை கொடுத்துக்கலாம். 1ன்னு மதிப்பு கொடுத்தீங்கன்னா 1 × 5 5. 5 ப்ளஸ் 1 பை 3 பின்னத்தில் கிடைக்கும். அதை மாற்றி எழுதுனீங்கன்னா தசமத்தில் தான் ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்போ கேக்கு எந்த மதிப்பு கொடுத்தாலும் பின்னத்தில் தான் ஆன்சர் கிடைக்கும். அதை மாற்றி எழுதுகிறப்ப தசமத்தில் தான் ஆன்சராக வரும். தேர்ஃபோர் தரப்பட்ட சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வுகள் இல்லை. சரியாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.